அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தேன். சடனாக எழுந்துச்சு பார்த்தா மணி 12 மணி. ஆஹா, இன்னைக்கு ஃப்ரைடேல ஜும்மா தொழுவ போகணும்னு சொல்லி வேகமாக எழுந்துச்சு, வேகமாக குளிச்சு, வேகமாக ரெடியாகி நடந்து போய்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வேகமாக கட்டினியே, அப்போ யாரும் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து மஸ்ஜித் போகணும்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்கும். ஜும்மா அதுமா நடந்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்து போனாலும் நம்மளை நடக்க வைக்கிறது மலாசியாக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரில் அள்ளி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து வெயில் பட்டையை கலப்புது. ஆனால் ஒருத்தர் கூட இந்த பக்கம் வரவே இல்லை. நானும் வெயிலில் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தாக்கு பிடிச்சி அப்படி இப்படின்னு பண்ணி மஸ்ஜிதுக்கு வந்து சேர்ந்துட்டா வந்துட்டோம்னான்னு ஒரு வழி பெருமிச்சு விட்டதுக்கு தொழுகையும் ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு பார்க்கலாமா? ஃபைனலில் நம்ம தொழுகையை முடிச்சிட்டோம். தொழுகையை முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்ப நடந்து போமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் நம்மளை கூட்டி போட்டு ரெடியாக இருக்காங்க. அதில் நம்ம காரில் ஈஸியில் ஜாலியாக போயிடலாம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம இருக்கிற இடம். ஈஸியாக போயிடலாம். நடந்து போகிறது கூட காத்தோட்டமாக நல்லா தான் இருக்கும். எப்படி போகிறங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு போகும்போது நடந்து போவீங்களா இல்லை காரில் போவீங்களாங்கிறத மறக்காமல் கவுன்சிலர் ஆகுங்க. டாடா பாய். See you.